ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இலையை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக இந்த இலையை வச்சு நீங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த இலை இந்த அளவுக்கு நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றி தருதா, அதுவும் இமீடியட்டாக மாற்றி தருதா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கேன். என் கையில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. என்ன தான் தண்ணி ஊற்றி அலம்புனாலும் போகாது, கையை வச்சு தேய்ச்சாலும் அதனுடைய கலர் வந்து அதிகமாக தான் நம்ம முடியில் பிடிக்குமோ ஒழிய அது வந்து போகவே போகாது. பாருங்கள் எந்த அளவுக்கு அரக்கு மாதிரி பிடிச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேரை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு என்ன இலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தலாம். நிறைய பேத்துக்கு இந்த இலையை பற்றி தெரியாது. இது என்ன இலை அப்படின்றத நான் சொல்கிறேன். சீத்தாப்பழத்தோட இலை தாங்க. இந்த இலையை வச்சு தான் நம்ம ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு 2 கொத்து இலை மட்டும் பறிச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம 2 பொருளை நம்ம சேர்த்து இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம முடியை வந்து நல்லா கருகருகருன்னு மாற்றி கொடுக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி வந்து ஒரு வாரத்திலேயே நல்ல கருகருன்னு மாறுறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து தேய்ச்ச உடனே நல்லா கருப்பாக இருக்கும் உங்கள் முடி, கொஞ்சம் கூட வெள்ளையாகவே மாறாது. முக்கியமாக இந்த இலைகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து நடுப்பகுதியில் குச்சி குச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா, காம்பு பகுதி, அதெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துடணும். நார் மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 இலைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி காம்புகள்லாம் எடுத்துகிட்டு இலையை மட்டும் நம்ம இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா வந்து மொறுன்னு வர மாதிரி நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இதை ஃப்ரை பண்ணிங்கனாலே நல்லா மொறுன்னு மாறிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த இலையை நீங்கள் தொட்டிங்கனாலே பஸ்பை மாதிரி அப்படியே பொடியாயிரும். அந்தளவுக்கு செம்மையாக வந்து இலை மாறிடும். கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே இதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நைஸாக வந்து மாறிடும். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டே இருக்குது பாருங்கள். கலர் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம இது கூட வந்து 2 முக்கியமான பொருளை வந்து சேர்க்க போகிறோம். இது 2ஐயும் சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு ஹேர் டை வந்து சூப்பராக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் நம்ம முடிக்கு எவ்வளோ நல்லது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கருஞ்சீரகம் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக. அடுத்து நம்ம இது கூடவே இன்னும் ஒரு பொருளை மட்டும்தான் சேர்க்க போகிறோம், அவ்வளவுதாங்க. ஆனால் இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது கடுகு. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு தான். இதில் வெண்கடுகு கூட இருக்குது. நீங்கள் வெண்கடுகு கிடைச்சாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் ரொம்பவுமே நல்லது. இது வந்து நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகையை நான் இதை வந்து பயன்படுத்திட்டேன். இப்போ இது 3ஐயும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா பிளாக்காக வந்து கிடச்சிரும். இப்போ ஒரு தட்டை போட்டு நான் மூடி வச்சிடறேன். ஏன்னா கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ நிறைய வந்து வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு தட்டை போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். அதுக்காக நம்ம இந்த தட்டை போட்டு மூடி வைக்கிறது. இப்போ பாருங்கள் நல்லாவே எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் கூட நமக்கு டோட்டலாக ஃபுல்லாக மாறணும். இது வந்து பார்க்குறதுக்கு அந்த இலையோட கலர் தெரியுதுல, அந்த இலையோட கலரே தெரியாது, அந்தளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணணுங்க. ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி புகை வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நல்லா வந்து கரிஞ்சி வருதுன்னு அர்த்தம். பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு. ரொம்ப புகை வந்தால் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி கூட வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம கீழே வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த இலையை நம்ம இதில் ஆட் பண்ண மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு நல்லா சொன்ன இல்லை பசுப்பை மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். சுத்தமாக நமக்கு ஃப்ரை ஆகி அப்படி நொறுங்கி போச்சு. சுத்தமாக அதில் வந்து இலைகளே தெரியல பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த இலை இந்தளவுக்கு ரிசல்ட் தருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக தருங்க. அதனால தான் நம்ம இந்த சீத்தாப்பழத்தோட இலைகளை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எப்பொழுது இதே மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி இதை வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டு அதே மெத்தடை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக நம்ம கையிலேயே இது வந்து பவுட்ரு ஆயிரும், அந்தளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். முக்கியமாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மிக்ஸி ஜாரில் நல்லா கம் மாதிரி அப்படியே நல்லா பிடிக்குது பாருங்கள், எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும் நமக்கு. ஒரு 2-3 தடவை ஓட்டினோம்னா நம்ம இந்த அளவுக்கு நமக்கு நல்லா நைஸாக பொடியாக வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை வந்து நிறையா கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் ஓகேனா மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா நைஸாக வந்துருச்சு. நான் வந்து சலிக்க போகிறதில்ல, ஏன்னா சலிக்காமே நல்லா நைஸாக எனக்கு அரைஞ்சி வந்துருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்து கையில் பிடிச்சிருக்குன்னு, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். லைட்டாக தொட்டதுக்கே இந்த அளவுக்கு பிடிக்குது. நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்? இது வந்து பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க, சுத்தமாக இது போகவே போகாது. நீங்கள் என்ன தான் தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து கருப்பு நிறம் வந்து அதிகமாக மாறுமே ஒழிய கையில் வந்து போகவே போகாது. நான் எப்படி சொன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்ப போகிறதில்ல. இது என் கையில் வந்து நான் கொஞ்சம் தடவி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு என் கையில் வந்து பிடிக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி காட்டிடுறேன் உங்கள்கிட்ட, போகுதா இல்லையா அப்படின்ட்டு. இந்த பொடியை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹேரை இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிளாக்காக மாற்றிக்கலாங்க. எங்கேயும் கிளம்பும் போது நம்ம முடி நல்லா பிளாக்காக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொடியை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற வரைக்கும் இந்த பொடி வந்து போகவே போகாது. அப்படியே 1 டைம் 2 டைம் 3 டைம் வாஷ் பண்ணால் தான் இந்த பொடி வந்து போகும். அந்தளவுக்கு உங்கள் முடியில் வந்து நல்லா பிடிச்சிரும், நல்லா கருன்னு மாற்றிடும். இப்போ நம்ம இந்த டையை எல்லாத்தையுமே ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வீடியோக்காக வேண்டி ஒரு தட்டில் தான் நான் கொட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் கழித்து நான் டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ நான் வந்து என் கையில் வந்து அப்ளை பண்ணதை நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சுத்தமாக போகாது. என்ன தான் தண்ணியில் போட்டு நீங்கள் தேய்ச்சி கழுவுனா கூட போகாதுங்க, அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி காட்டுறேன், சுத்தமாக போகலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதையே நான் கையிலையும் தேய்ச்சி காட்டுறேன், நம்ப மாட்டீங்க. நான் கையில் கூட தேய்ச்சி காட்டுறேன், இது போகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இதனுடைய கலர் தான் அதிகமாக ஆகுமே ஒழிய இது வந்து இந்த டை வந்து சுத்தமாக போகாது. அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. இதை வாஷ் பண்ணுறதுக்கு 2-3 டைம் வாஷ் பண்ணால் தான் கையிலேருந்தே போகும். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற ஒரு 2 பொருள் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். முக்கியமான பொருள், நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக நேச்சுரலாக நல்ல டார்க்காக மாற்றி கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது காஃபி பவுடர் தாங்க. இந்த காஃபி பவுடரை வந்து நீங்கள் 2 பேக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து நம்ம டீ தூள் யூஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரும் இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா. அடுத்து நாம் இது கூட வந்து யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஆயில். அந்த ஆயிலை வந்து இதில் பயன்படுத்த போகிறோம். அது என்ன ஆயில் நான் சொல்கிறேன். இது என்ன ஆயில்னால் கடுகு ஆயில் தாங்க. இந்த கடுகு ஆயில் நம்ம முடிக்கு வந்து ஒரு நேச்சுரல் கருமையை கொடுக்கும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நரைமுடிகளை வந்து இளநரைகள் நிறைய இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து அப்படியே மாற்றி கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த கடுகு எண்ணெய். அதனால் முக்கியமாக இந்த கடுகு ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க, ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டையாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நான் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இது கூட வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க ஹேர் டை பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நமக்கு சூப்பரான டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடுகு எண்ணெயை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயிலில் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இதை வந்து கடுகு ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹேர் டை. நம்ம முடியை வந்து ஒரு வாரத்தில் நல்லா கருன்னு மாற்றி கொடுத்துரும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர் டை. இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த ஹேர் டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நேச்சுரலாக உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றுறதுக்கும் இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் முடி வந்து நல்ல கருமையாக வளர ஆரம்பிச்சிடும், கருமையாக மாறவும் ஆரம்பிச்சிடும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹேர் டையை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் திப்பியாக இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம டீ தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் திப்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இது என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். நான் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுனால உடனே இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதனுடைய சாயங்கள்லாம் நல்லா அதில் இறங்கி நல்லா இன்னும் கூட உங்களுக்கு நல்ல பிளாக் கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கலர் வந்து உங்கள் ஹேரில் நல்லா பிடிக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அரக்கு மாதிரி அப்படியே ஹேரில் நல்லா கலர் வந்து பிடிச்சி உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் முடி வந்து நல்ல கருமையாக மாறிடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வடிகட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளோ அல்லது 1 நாளோ இந்த ஹேர் டையை அப்படியே நீங்கள் விட்டுறணும். எந்த பாத்திரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை அப்படியே விட்டுருங்க. அயன் கடாயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே நீங்கள் விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு இளநரைகள் இருந்தாலும் அல்லது முதுநரைகள் இருந்தாலும் கூட எல்லாமே காணாமல் போயிடும். உங்கள் முடி நல்ல கருமையாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கூட இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். இளநரைகள் ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் வந்துடும் இல்லையா, அவங்களுக்கு கூட ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். கண்டிப்பாக தாராளமாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை அப்படியே உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் முடி வந்து நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அதை வந்து நல்லா பெர்மனண்ட்டாகவே நல்லா பிளாக்காக மாற்றிடும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டையை உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சீப்பு வச்சு இந்த மாதிரி சீவிக்கோங்க. நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா கூட இந்த ஹேர் டையை எங்கெங்கெல்லாம் நரைமுடிகள் கொஞ்சமாக இருக்கும் அந்த இடங்களில் டச்சப் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்படி இல்லை ஃபுல்லாகவே நரைமுடி இருக்குது அப்படின்னா தலை ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டே வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே இருக்கும், உங்களுக்கு ஹேரில் போகவே போகாது. நல்லா கருகருன்னே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதே ஒரு சூப்பரான ரிசல்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நமக்கு. அப்படியே நம்ம இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடி எல்லாமே கருகருன்னு மாறிடும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை இது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அதாவது நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்களா, அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கீழே வரைக்கும் முடி எவ்வளோ நீட்டாக இருக்கோ அந்த நீட்டை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹேரு. நல்லா முன்னேற்றி பக்கத்தில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேர் டை அப்படியே இருக்கும். சுத்தமாக போகவே போகாது. ஃபஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக நரைமுடி இருந்தால் மட்டும் அங்கங்கே டச்சப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தலை ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவுன அடுத்த நிமிஷமே உங்கள் முடியெல்லாம் கருகருன்னு மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.